அன்புக்குரியவர்களே, ஆச்சரியமா இருக்கா? அது என்னடா, அதிதூதருக்கு கொலுசா? இது எப்படி சாத்தியம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? வந்து பாருங்கள். தாய்மை பேற்றுக்காக அன்னையிடம் ஜெபித்து செல்கிறவர்கள் அன்புக்குரியவர்களை குழந்தை பேரை பெற்றுக்கொண்டதும் நமது காவல் தூதருக்கு அவர்கள் கொலுசு அணிந்து அவர்கள் மகிழ்கின்றார்கள். இதை வந்தபோது மே மாதம் 19ஆம் தேதி தான் இந்த ஆலயத்திற்கு பொறுப்பெடுத்து வந்தேன். ஒரு சில பேர் கொலுசுகளை கொடுத்து மிக்கேல் அதிதூதருக்கு போடன்னு சொன்னோன்னே எனக்கு சின்ன ஒரு குழப்பம், நெருடல்லாம் இருந்துச்சு. மிக்கேல் அதிதூதருக்கு கொலுசா, இது எப்படி சாத்தியம் என்று ஒரு சிலரிடம் கேட்டபோது கண்கள் கலங்கி பல சாட்சிகளை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக 9 வருடம் தாய்மை பேறு இல்லாமல் தவித்து மருத்துவர்களை தேடி நாடி ஓடி ஒரு பலன் இல்லாமல் இந்த அதிதூதர் மிக்கேல் திருத்தலம் தேடி வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, 7 வாரங்கள் ஜெபித்தார்கள். 9 ஆண்டுகளுக்கு பிறகு கடவுள் அவர்களுக்கு இரட்டை குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த சாட்சியத்தை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் கூட நம்பிக்கை என்ன செய்யும்? மேலோங்கி வரும். திருப்பலியில் குணமளிக்கும் வழிபாடில் பார்த்தீங்கன்னா மிக்கேல் அதிதூதருடைய பெயரை சொல்லும்போது பேய்கள் ஆடுகிறது, நோய்வாய்ப்பட்டவர்கள் விடுதலை பெற்று கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நள்ளிரவு 12 மணிக்கு மிக்கேல் அதிதூதர் இந்த வெங்கடாசலபுரத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்று மக்கள் இன்றளவும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். 12 மணிக்கு, அதனால தான் ஆங்கில மாதத்தின் 2வது சனிக்கிழமையில் இந்த நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு சிறப்பு ஆராதனை வச்சிருக்கோம். ஏன்னா இந்த மிக்கேல் அதிதூதருடைய அந்த பாதங்கள் பட வேண்டும், அவருடைய கொலுசு சத்தங்கள் கேட்க வேண்டும் என்று மக்கள் திரளாக அந்த இரவு இங்கு தூங்கி சென்று அதிகாலை 4 மணி திருப்பயணிகள் திருப்பலியில் கலந்து கொண்டு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு கடவுளுடைய அருளை அதிதூதர் மிக்கேல் வழியாகவும் தாய்மை அன்னையின் வழியாகவும் பெற்று கடவுளுக்கு சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறைகள் இருந்தாலும், எந்த தடைகள் இருந்தாலும், தீயாவினுடைய பிடிகள், செய்வினை கோளாறுகள், ஏவல்கள், பில்லி சுனியம் எது இருந்தாலும் இந்த அதிதூதர் தன்னுடைய அற்புதமான பரிந்துரையால், வல்லமை மிக்க ஜெபத்தினால் உங்களுக்கு நற்காரியங்கள் செய்ய தயாராக இருக்கிறாள். நம்பிக்கையோடு நீங்கள் இந்த அதிதூதரிடம் வாருங்கள், அற்புதங்களை காணுங்கள், சாட்சிகளாய் வாழுங்கள். ஆமேன்.